கூட இருந்தால் சும்மா இருப்பியா? ஹைடியஸ் நம்ம வந்து கொல்லைக்கு வந்திருக்கோம். என்ன வச்சுடா மல்லி செடிக்கு கட்டி வச்சுருக்காங்களா இல்லை ஏதோ வந்து இதில் லாக் பண்ணியிருக்கு. முள்ளோட முள்ளா போட்டுடும். என்ன மல்லாணி செடி ஒரு மாதிரி இருக்குது. நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ தான் மழை பெஞ்சது. ஆனால் தண்ணி இல்லாத மாதிரியே இருக்குது. மல்லிப்பூ மொக்கு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது என்று. இந்த தண்டைக்கீரை விதம் விழுந்தது, நிறைய கீரை முளைச்சிருக்கு. வாவ், ஒரு ரோஸ் பூத்தல் பார்க்கலாம். கரும்பு வச்சோம் இல்லையா, பன்னீர் கரும்பு, அதெல்லாம் வந்து அழகாக. இது வந்து பொங்கலுக்கு இந்த ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள்ல, அதை நானும் அப்பாவும் அன்னைக்கு வந்து கொல்லைக்கு வந்தோமா. சரி வந்து அந்த குழுந்தை மட்டும் சரி வெட்டி வைங்கப்பா, வருதா பார்க்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வெட்டி வச்சாங்க. எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற, ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற அந்த கரும்பு தான் இது. வச்சது நல்லா வளர்ந்து வருது. எடுத்த பிறகு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே நிறையா மிளகாய் வந்து பழுத்துருக்கு. பறிச்சிக்கலாமா? அம்மா தான் சொல்லுவாங்க மிளகாய் பழுக்க விட்டுட்டு வந்தேன் ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் இப்போ நல்லா நம்ம இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு சாரீலாம் எடுக்க போவோம்ல ஷாப்புக்கு, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாரீ கலர் சொல்லும்போது மிளகாய் பழ கலரில் எனக்கு சாரீ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மிளகாய் பழம் கலர். இதில் சாரீ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர். இந்த சாரீ எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி கலர், மிளகாய் பழம் கலர், இதெல்லாம் வந்து சொல்லி எடுப்போம். அம்மா சொல்லியிருக்காங்க இதெல்லாம். இப்போ பாருங்கள், இந்த சாரீ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மணத்தக்காளி கீரை நிறையா வந்திருக்கு. அப்புறம் ஆல்ரெடி ஒரு ரோஸ் பூத்து கொட்டி இருக்குது. இது இன்னொரு ரோஸ் அழகாக பூத்து வந்துருக்கு. இதெல்லாம் நாளைக்கு பூக்கிற மொக்கு, பறிச்சுக்கலாம். அழகாக மலர்ந்துருக்குல்ல, மலர்களே. சரி, நம்ம இந்த சைடு இந்த ஒன்று போகிறது என்ன வேண்டது தெரியல. சரி, நம்ம இந்த சைடு பறிக்கலாமா? சரசரன்னு போனாலே பயமாக உள்ளது. குண்டு மல்லி ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஒரு சேஃப்டி. எப்படி நான் காட்டுக்கு நடுவில் நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் முருங்கை காடு. அதாவது முருங்கை செடி வந்து பெருசாகிடுச்சு. பெருசாகி வந்து மரமாகினதால இது உங்களுக்கு காடு மாதிரி காய்ச்சி ஒதுக்கிது. பூ நிறையா பூத்துருந்ததில்ல, அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து பிஞ்சாக இருக்குது. மழை வந்து முருங்கைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தியா வச்சப்போ நம்ம போட்ட வேர்க்கடலை முளைத்து விட்டது. அப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்க போக்குள்ள ஒரு ரோஸ் பூத்துருக்கு, ஞாபகப்படுத்துங்க.
இவங்க மரத்தில் நிறையா பிஞ்சு இருக்கு, நம்ம மரத்தில் பிஞ்சை காணும். ஏங்க என்ன காற்று அடிக்கும்? இங்கே வேர்க்குது, நாங்களே இங்கே வேர்க்குதுன்னு இருக்கோம். நாங்கள் இங்கே செம்ம வேர்க்குதுன்னு வந்துட்டு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதமா 3 மாதமாங்க? 4 மாதம் இல்லை, 3 மாதம்தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடலை போட்டோம்ல, அதுதான் 4 மாதம்னு நினைக்கிறேன். இப்படி தட்டான்னு பாருங்க. இதை சின்ன வயசில் பிடிச்சி விளாடுவோம். பிடிச்சி விளாடுவீங்களாம்மா? கடிக்காது? ஆஹா, பிடிச்சி நூலில் கட்டி விளாடுவோம். அப்போதான் பிடிச்சி தெரியாமா? அதெல்லாம் பாவண்டா, எனக்கு சின்ன வயசில் வந்து அதெல்லாம் என்னன்னு தெரியாமல் விளையாண்டோம். எப்படி இருக்கு உனக்கு? எனக்கா இல்லை, அம்மாவுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு, இருக்குது. இப்போ நம்ம கொல்லைக்கு வந்தோமா, நம்ம அன்றைக்கி போட்டோம் இல்லையா, லாஸ்ட்டாக அந்த வேர்க்கடலை வீடியோ தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ தான் போட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடலை போடக்குள்ளே போட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டேன். இப்போ போட்டு ஒரு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். கடலை போட்டு, ஆமாம் 1 வீக் ஆகும். வேர்க்கடலை எப்படி முளைச்சி வருது பாருங்கள். ஒரு சில வேர்க்கடலை சீக்கிரமாக வந்துடுது, ஒரு சில வேர்க்கடலை இப்போ தான் வந்து மண்ணை துளைச்சி வெளில வர ஆரம்பிக்குது. மண்ணுக்குள்ளே போட்ட விதை முட்டி முட்டி முளைத்து விட அதாங்கிற மாதிரி முளைச்சி வருது. இதோ பாருங்கள், காட்டுறேன். இதோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்க்கடலையை பாருங்களேன். பாருங்க, இதுதான் வந்து முருங்கை செடி. முருங்கைக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. இதை வந்து ஒரு நோய் தாக்கும். இதோ பாருங்கள், இந்த மரமறையாக இருக்குல்ல, இந்த மரமறையாக இல்லாமல் இருந்தால் தான் காயெல்லாம் வாங்குவாங்க. இதில் கூட வந்து நோய் தாக்குது பாருங்கள். எதை பண்ணாலும் விவசாயிங்களுக்கு நஷ்டமாக தான் அமையும். இப்போ தான் அந்த காயெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுடுவாங்க. இந்த மாதிரி மேலே வந்து ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா அந்த காயை மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்க. அது செடியோட செடியாக விட்டுருவோம், அது முத்திடும். அந்த மாதிரி தான் இந்த விவசாய லைஃப் ஆகும். பட்டர்ஃப்ளை, குட்டி பட்டர்ஃப்ளை இப்போ தான் லார்வாலேருந்து வந்தது போல். சரி, இதுக்கு பேர் தான் நந்தியாவட்டம். அது பால் வரும், பால் வரும். இப்படியே பிடிச்சி இப்படியே பிடிச்சி பண்ணுவோம். நான் வீடியோ கிட்ட காட்டுறேன். வேஸ்ட்டு பயங்கரமாக எனக்கு வாங்க என் ஃபேஸை. என்னை எடுக்காதப்பா, இது மட்டும் எடுப்பாங்க. பாருங்க, அந்த பால் பின்னாடி பாலாக இருக்கு. வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. காய் பாருங்களேன், இவ்வளோ காய் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பறித்து வேஸ்ட் ஆகும் நிறைய காய்கள். ஏன்னு என்று சொல்லவா? ஏன்னா அப்படி தான் நிறையா காய் வேஸ்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அந்த மரமறையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். நல்ல காயை மட்டும்தான் எடுப்பாங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் இருந்தாலும் பூச்சிக்காய் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் ஏன் செப்பல் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோழி நிறையா வருது இல்லையா பக்கத்துலலாம், அந்த கோழி என்ன பண்ணுது, இந்த வேலிக்கு வச்சுருக்க முள்ளெல்லாம் வந்து அது என்ன பண்ணுது, சீச்சி வந்து கொல்லையில் தள்ளிடுது. நம்ம செப்பல் போடாமல் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, செப்பலில் காலில் குத்தி பயங்கர பெயின் வந்துடுது. அதனால தான் நான் செப்பல் போட்டுகிட்டே வந்தேன். இதுக்குள்ளே பூந்து போகிறதே பெரிய டாஸ்க் தான் எனக்கு. இப்போ நம்ம இந்த இதுலலாம் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு, இதுலலாம் நிறையா பிஞ்சே வைக்கல. காய் அதிகமாக இல்லை பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே. இங்கே தான் கொஞ்சம் காற்று வருது, ஏன்னு தெரில.
செம்மையா கொல்லைக்கு வந்தால் காற்றடிக்கும்னு பார்த்தா இங்கே வந்தால் காற்று வரல. அதுக்கு வீடே பெட்டர் போல். இப்போ தான் ஜில்லு என்று காற்று வலிக்கிறது. இங்கே பாருங்க, பட்டர்ஃப்ளை எங்கடா பறந்து போச்சா? பறந்து போய்விட்டது. பட்டர்ஃப்ளை எங்கடா பறந்து போச்சா? பறந்து போய்விட்டது. வீட்டில் தான் வேர்க்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்னு. இங்கே கூட காற்று வர மாட்டேங்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி. நானும் சூடாகிட்டேன், அந்த அளவுக்கு வேர்வை. அதனால் நாங்கள் இந்த கோழி தான் வந்து கொள்ளையை போட்டு நாஸ்தி பண்ணுது. எதுக்கு நான் இப்போ வந்தேன்னா மிளகாய் பழம் பறிக்கலாம்னு வந்தேன். இது என்ன ரெட் கலர் எல்லோ கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வந்து கத்திரிக்காய் வந்து பறிக்காமல் விட்டு பழுத்துடுச்சு. வெட்டி வத்தல் போட்டிருந்துருக்கலாம். அது அப்பாவும் பறிச்சிட்டு வரல, நாங்களும் பார்க்கல, எடுத்து வேஸ்ட் ஆகிவிட்டு. எல்லா மிளகாவும் இப்படி காய்க்கும். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இப்படி காய்ச்சிருக்கு. நேராக காய்ச்சிருக்கு. எல்லாம் வந்து பூமியை நோக்கி காய்க்கும். இது வந்து வானத்தை நோக்கி இந்த காய் காய்ச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிளகாய் பழ கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். ஐயோ, நான் பறிச்ச பூவோடு சேர்ந்து வருகிறது. இந்த பேர்ட்ஸோடைய வாய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பேர்ட்ஸும் ஒவ்வொரு இது சொல்லுற மாதிரி இருக்கும். பறிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்குள்ளே 2 மிளகாய் செடி இருக்குது. அதுக்குள்ளே போகலாமா வேணாம்? அதுக்குள்ளே 2 மிளகாய் செடி இருக்குது. அதையும் பறிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அது இப்போ பறிக்க முடியாது போல். சரி வாங்க, அப்புறமா பறிச்சுக்கலாம்னு இல்லை. நம்ம அங்கே பார்த்து வச்சுருந்தோம் இல்லையா ரோஜா பூ, அதை மட்டும் பறிச்சுட்டு நம்ம கிளம்பலாம்.
வர்ஷினி வர்ஷினி தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியா? ஏய் என்ன இது? நம்ம மரத்துல நிறையா தெரியுது. நம்ம மரத்துல நிறையா முருங்கை கீரை காட்டுறப்பா. அந்த கிளைய ஒடிச்சாலே போதும். விதைக்கி விட்டுடலாம். 2 அப்பா நிறையா முத்தி இருக்குப்பா. 5 காய் முத்திடுச்சு. அது எப்படி உடைச்சாதான் மேலேருந்து முத்தி இருக்குப்பா. அது நம்ம அந்த கிளைய உடைச்சாதான் அது நம்ம எடுக்க முடியும். இந்த முருங்கைக்கீரைக்கு ஒரு காலத்தில் சுற்றி வந்தோம். எப்படியாவது இந்த முருங்கை கண்ணை புடைக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். முருங்கை கண்ணையும் இந்த மருதாணி கண்ணு 2த்தையும். எல்லாம் ஒரு சில சோம்பேறித்தனம் தான். கொஞ்சம் தான் பூத்துருக்கு, அதனால அப்படியே யோசிச்சு வந்துட்டேன். ரேஷன் கடையிலேருந்து வெட்டி வைப்பா, நான் படைக்குமா, நீங்கள் படைக்க வைப்பான்னா படைச்சிருச்சு. 4 கரும்பு இல்லை? அது கிளை இல்லை, 2 கரும்பு தான் வருமா? எதில் 4 தானேப்பா? 1 2 3 4 கரும்பு. நம்ம வீட்டுக்கு 2, வயசு வீட்டுக்கு 2. கலாமரம் அது அடுத்த வருஷம் ஆகாதுன்னா 2-3 வருஷம் ஆகும்ல? 2 வருஷம் ஆகும். 2 வருஷத்தில் காய்க்கும். மல்லி மரம் பாரு. மரவள்ளி இது வந்து கிழங்கா எப்போ ஆகும்? இனிமேட்டு அடுத்த சீசன் தான். இன்னொரு 3 மாதம் ஆகும். எல்லாம் சாஞ்சு போச்சுப்பா. பிடிச்சி மண்ணை வெட்டி அணைச்சி. ஏன்ப்பா எல்லா இதுலேயும் காயெல்லாம் வந்து மரையாக இருக்கு? மழை பெஞ்சு நாளைக்கு பறிக்கலாம். ஃபஸ்ட்டே பறிச்சுட்டு போட்டாரா? சரி பண்ண போகிறாங்க. கேளுங்க. மணத்தக்காளி கீரை பிச்சுருப்போம்மா, நாளைக்கு பிச்சுக்குமா? முருங்கை கீரை இருக்குது. இதெல்லாம் பிடுங்க பாரு 4 மணிக்கு. சரி, பிடுங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பிடிங்கிடுங்க. கரணை போடணும். நம்ம தண்டைக்கீரை விதை முளைச்சா அப்படி பூச்சா இருக்கானா அந்த கீரையெல்லாம்? அது கீரையில் பூச்சி. சரிம்மா, கத்திட்டே இருக்கோம். நான் வீட்டுக்கு போகிறேன்டி. வாங்கலாம், வீட்டுக்கு தானே வரீங்க? வாங்க போ. மருதாணி செடி ஏதோ ஏதோ இது இந்த மாதிரி ஆயிடுச்சா? அதுக்கு என்ன எரியுது, மிளகா பறிச்சு. சரி வாங்க போகலாம்.